ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் எக் ரோஸ்ட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மையாக வதங்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளிலாம் நல்லா மையாக வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த மல்லித்தூளோட நல்லா பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கரெக்டாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டையெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவில் முட்டை மேலே நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா அப்படியே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சும்மா அப்படியே தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனையாக. இது வந்து ஆப்பத்தோட, சப்பாத்தியோட, பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.